மீனராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாம். நீங்க இது சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்பு. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராரு. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாம், அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாம். ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்கும். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாம். மங்களம் பெருகட்டும். மீனராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் விதியில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகுதுங்க. பல மாதங்களா நீங்க சந்தித்து வந்த தடைகள், கவலைகள், ஏமாற்றங்கள் மற்றும் காத்திருப்புகளுக்கு முடிவு கட்டும் காலம் இது. நீங்கள் மனதில் வைத்திருந்த பல கேள்விகளுக்கு இந்த நாட்கள்ல பதில் கிடைக்க போகுது. சிலர் பணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியை கேட்க போகிறீர்கள். சிலர் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றத்தை காணப்போகிறீர்கள். சிலர் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். இன்னும் சிலர் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கியமான சந்திப்பை அனுபவிக்க போகிறீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீணாகவில்லை என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நிரூபிக்க போகிறது. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும், நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல செயலுக்கும், நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை சுற்றி நடக்கும் சில நிகழ்வுகள் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றும். ஆனால் அந்த நிகழ்வுகளை அடுத்த சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறப்போகின்றன. அதனால் இந்த நாட்களில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தின் ஆதரவும், இறைவனின் அருளும், அதிர்ஷ்டத்தின் ஒளியும் ஒன்றாக செயல்பட போகின்றன. நீங்கள் இழந்த நம்பிக்கை மீண்டும் திரும்ப போகிறது. உங்கள் மனதில் புது தைரியம் இருக்கப் போகிறது. உங்கள் எதிர்காலத்தை பற்றிய நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியான மாற்றங்களும் தொடர்ந்து வரப்போகின்றன. அதனால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் 7 முக்கிய அதிசயங்களை இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். பகுதி 1, எதிர்பாராத நல்ல செய்தி. மீனராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் நடைபெறப் போகும் முதல் அதிசயம் எதிர்பாராத நல்ல செய்தியாகும். கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து காத்திருக்கிறீர்கள். அந்த விஷயம் வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்கள் எதிர்காலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. சில நேரங்களில் மனிதன் மிகவும் கஷ்டப்படுவது பிரச்சனைகளால் அல்ல, எப்போது நல்லது நடக்கும் என்று தெரியாத காத்திருப்பால் தான். அந்த காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வரும் நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகின்றன. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு தகவல் உங்களை வந்து சேரும். அந்த தகவல் உங்கள் மனதில் இருந்த மாற்றத்தை குறைக்கும், பாரத்தை குறைக்கும். பல மீனராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறீர்கள். ஒரு முறை நம்பிக்கை வைத்து முயற்சி செய்தீர்கள், அது நடக்கவில்லை. மீண்டும் முயற்சி செய்தீர்கள், அதுவும் தாமதமானது. அதன் பிறகு எதையும் பெரியதாக எதிர்பார்க்காமல் அமைதியாக இருந்தீர்கள். ஆனால் இந்த அமைதிக்கு பிறகு வரப்போகும் செய்தி உங்கள் மனதில் புதிய உற்சாகத்தை உருவாக்கப் போகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வார். சிலருக்கு காத்திருந்த ஒரு அழைப்பு வரும். சிலருக்கு வேலை தொடர்பான தகவல் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகலாம். சிலருக்கு நீதிமன்றம், அரசு அலுவலகம் அல்லது ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக கடந்த காலத்தில் உங்களை மதிக்காமல் இருந்த சிலர் கூட இப்போது உங்களுடைய திறமையை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகப் போகிறது. நீங்கள் அமைதியாக செய்த முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த இந்த விஷயம் எப்போது முடியும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கேட்கும் ஒரு வார்த்தை கூட உங்கள் மனநிலையை முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் வரும் தகவல்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு தகவலையும் கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு வாய்ப்பையும் மதியுங்கள். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் செய்திகளில் இறைவன் வைத்திருக்கும் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த நல்ல செய்தி வந்தவுடன் பல மீனராசிக்காரர்களின் மனதில் இருந்த பயம் குறையத் தொடங்கும். என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்ற சந்தேகம் மறையப் போகிறது. நானும் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கப் போகிறது. நம்பிக்கை பிறக்கும்
இடத்தில்தான் அதிர்ஷ்டம் பிறக்கிறது. தைரியம் உருவாகும் இடத்தில்தான் வெற்றி தொடங்குகிறது. அந்த வெற்றியின் முதல் கதவை திறக்கப் போகும் அதிசயம்தான் இந்த எதிர்பாராத நல்ல செய்தி. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கேட்க போகும் அந்த ஒரு தகவல், அந்த ஒரு அழைப்பு, அந்த ஒரு சந்திப்பு அல்லது அந்த ஒரு செய்தி அடுத்த சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். அதனால் மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு நல்ல அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. பகுதி 2, பணவரவில் ஏற்பட போகும் அதிசயம். மீனராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 2வது அதிசயம் பணவரவு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பானது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் சம்பாதித்த பணம் எங்கோ கரைந்து போனது போல உணர்ந்திருக்கிறீர்கள். எவ்வளவு முயற்சி செய்தாலும் கையில் பணம் தங்கவில்லை. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தவுடன் இன்னொரு செலவு வந்தது. ஒரு கடன் குறைந்தவுடன் இன்னொரு பொறுப்பு உருவானது. இதனால் மனதில் பல முறை சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்ட ஆற்றல் உங்களுக்கு சாதகமாக மாறப்போடுகிறது. நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த பண ஓட்டம் மீண்டும் ஏக்கம் பெறப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தொகை உங்கள் கைகளுக்கு வரப்போகிறது. சிலருக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து வரவேண்டிய பணம் கிடைக்கும். சிலருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட லாபம் கிடைக்கும். சிலருக்கு நிலுவையில் இருந்த சம்பளம், கமிஷன் அல்லது ஒப்பந்த தொகை கிடைக்கும். கடந்த காலத்தில் பல மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி கூறியிருப்பீர்கள், பணம் வந்தாலும் தங்கவில்லை என்பதுதான். ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. உங்கள் கையில் வரும் பணம் ஒரு தேவையை மட்டும் பூர்த்தி செய்ய போவதில்லை, உங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய கவலையையும் குறைக்கப் போகிறது. சிலருக்கு வீட்டில் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பொருளை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு குடும்ப தேவைகளுக்காக வைத்திருந்த திட்டங்கள் நிறைவேறும். சிலருக்கு குழந்தைகள் கல்வி அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கும். பணம் என்பது பெரும் நோட்டு அல்ல, அது மன நிம்மதியும் கொடுக்கிறது. அந்த மன நிம்மதி இந்த நாட்கள் உங்களுக்கு தரப்போகின்றன. முக்கியமாக தொழில் செய்பவருக்கு இந்த காலம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வாடிக்கையாளராக வராமல் இருந்தவர்கள் புதிய தொடர்புகள் உருவாகும். நின்று போன வியாபாரம் மீண்டும் வேகம் பெறும். சிறிய அளவில் இருந்த வருமானம் படிப்படியாக உயரத் தொடங்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பண ரீதியான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தெரியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்த வாய்ப்புகளே பின்னர் பெரிய வருமானத்திற்கான கதவுகளை திறக்கப் போகின்றன. இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். உங்களிடம் வரும் வாய்ப்புகளை சிறியது என்று நினைத்து புறக்கணிக்க கூடாது. ஏனெனில் பெரிய செல்வம் பல நேரங்களில் சிறிய வாய்ப்பாகத்தான் கதவை தட்டுகிறது. ஒரு புதிய தொடர்பு, ஒரு சிறிய ஒப்பந்தம், ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு தொலைபேசி அழைப்பு, இவற்றில் ஏதேனும் ஒன்று எதிர்காலத்தில் பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாக மாறப்போகிறது. மேலும் இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்ற எண்ணமும் மாறத் தொடங்கும். என்னுடைய முயற்சிக்கு மதிப்பு இருக்கிறது என்ற உணர்வும் உருவாகும். அந்த உணர்வு உங்களுடையது. தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போது வருமானத்திற்கான புதிய வழிகளையும் நீங்கள் தெளிவாக காணத் தொடங்குவீர்கள். மீனராசிக்காரர்களே, பணம் என்பது வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வருவதில்லை. அதற்கு பின்னால் உழைப்பு, பொறுமை, இறையருள் ஆகிய 3ம் இருக்க வேண்டும். இந்த 3ம் தற்போது உங்களுக்கு சாதகமாக செயல்பட தொடங்கியுள்ளன. இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக பயன்படுத்துங்கள். இந்த நாட்களில் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு நல்ல மாற்றம் அடுத்த சில மாதங்களுக்கு உங்களை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது. பணம் சம்பந்தமாக நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறப்போகிறீர்கள். நானும் முன்னேற முடியும், நானும் நலமாக வாழ முடியும் என்ற எண்ணம் வலுப்பெறப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 2வது அதிசயம் பகுதி 3, குடும்பத்தில் ஏற்பட போகும் மகிழ்ச்சியான அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 3வது அதிசயம் குடும்பம் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்டதாகும். மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் வீட்டிற்குள் நிம்மதி இல்லை என்றால் அந்த வெற்றிக்கு முழுமையான அர்த்தம் இருக்காது. அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் சில சிக்கல்களை அனுபவித்திருக்கிறீர்கள். சிலருக்கு கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் இடையே புரிதல் குறைவு இருந்திருக்கலாம். சிலருக்கு சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் மனக்கசப்பு இருந்திருக்கலாம். வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் இந்த விஷயங்கள் உங்களை அதிகமாக பாதித்திருக்கின்றன. ஆனால் இப்போது வந்த அந்த சூழ்நிலை மாறப்போகிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பதற்றம் குறையத் தொடங்கும். பேசாமல் இருந்தவர்கள் பேசத் தொடங்குவார்கள். விலகி நின்றவர்கள் மீண்டும் நெருங்குவார்கள். தவறான புரிதல்கள் விளங்கத் தொடங்கும். உங்கள் மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியமான உரையாடல் நடைபெறப் போகிறது. அந்த உரையாடல் குடும்பத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையப் போகிறது.
பல நாட்களாக சொல்ல முடியாமல் மனதில் வைத்திருந்த விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படும். அதனால் மனதில் இருந்த காயங்கள் ஆறத் தொடங்கும். சில மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சு முன்னேறும். குழந்தைகள் சம்பந்தமான மகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான ஆலோசனைகள் தொடங்கும். பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு குடும்ப ஆசை நிறைவேறத் தொடங்கும். இன்னும் சிலருக்கு நீங்கள் எதிர்பாராத தூரத்தில் வசிக்கும் உறவினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். பல வருடங்களாக பேசாத ஒருவர் கூட இந்த காலத்தில் உங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு ஒரு புதிய உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறது. சில சமயங்களில் ஒரு தொலைபேசி அழைப்பு கூட குடும்ப உறவுகளை முழுமையாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. மீனராசிக்காரர்களின் மனம் மிகவும் மென்மையானது. மற்றவர்கள் சொல்வதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். அதனால் பல நேரங்களில் நீங்கள் அமைதியாக காயப்படுவீர்கள். ஆனால் இந்த காலத்தில் உங்கள் மனதிற்கு ஆறுதல் தரும் சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன. உங்களை புரிந்து கொள்ளும் நபர்கள் உங்களிடம் நெருங்குவார்கள். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் போது வீட்டிற்குள் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். அந்த நேர்மறை சக்தி தான் பின்னர் பணவரவையும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் மன அமைதியும் கொண்டு வரும். அதனால் இந்த நாட்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட முயற்சி செய்யுங்கள். சிறிய விஷயங்களுக்காக கோவப்படாமல் பொறுமையாக இருங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் தற்போது உறவுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. சிலருக்கு வீட்டை மாற்றுவது, புதிய வீடு பற்றிய ஆலோசனை, நிலம் அல்லது சொத்து சம்பந்தமான நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் இருந்த ஒரு பழைய பிரச்சனை முடிவுக்கு வரலாம். இதனால் பல மாதங்களாக மனதில் இருந்த கவலை விலகும். இந்த காலத்தில் உங்கள் வீட்டிற்குள் வரும் மகிழ்ச்சி வெறும் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. அது அடுத்த சில மாதங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்த போகிறது. குடும்பம் வலுவாக இருந்தால் வாழ்க்கையின் எந்த போராட்டத்தையும் வெல்ல முடியும். அந்த வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கப் போகிறார். மீனராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் இந்த மாற்றங்கள் உங்கள் மனதிற்கு புதிய நம்பிக்கையும் புதிய சந்தோஷத்தையும் அளிக்கப் போகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அன்பு, ஆதரவு மற்றும் புரிதல் இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 3வது அதிசயம். பகுதி 4, விதியை மாற்றப் போகும் அதிர்ஷ்டமான சந்திப்பு. இனி வரக்கூடிய நாட்கள் நடைபெறப் போகும் 4வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பாகும். மனிதனின் வாழ்க்கையில் சில சந்திப்புகள் சாதாரணமாக தோன்றும். ஆனால் காலம் கடந்த பிறகுதான் அந்த சந்திப்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை உணர முடியும். இந்த வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு தருணம் பல மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. இதுவரை நீங்கள் தனியாக போராடி கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கு உதவக்கூடிய ஒருவர் உங்க வாழ்க்கையில் நுழைய போகிறார். அவர் ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு தொழில் தொடர்பாக இருக்கலாம், ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்கள் திறமை அடையாளம் கண்டு உங்களை முன்னேற்றும் ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம். ஆனால் அது ஒரு வருகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறது. கடந்த காலத்தில் பல வாய்ப்புகள் உங்களை தாண்டி சென்றிருக்கலாம். சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திக்க முடியாமல் போயிருக்கலாம். உங்கள் திறமை இருந்தும் அதை வெளிக்கொண்டு வர உதவும் நபர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்களை சரியான மனிதர்களுடன் இணைக்க தொடங்க போகிறது. இந்த காலத்தில் ஒரு சாதாரண உரையாடல் கூட பெரிய மாற்றத்திற்கு காரணமாக மாறலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு பயணம், ஒரு குடும்ப நிகழ்ச்சி, ஒரு கோவில் தரிசனம், ஒரு தொழில் சந்திப்பு அல்லது ஒரு நண்பர் மூலமாக ஏற்படும் அறிமுகம், இவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபர் ஒருவர் நுழைய போகிறார். மீனராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய உள்ளுணர்வு. யார் நல்லவர், யார் உண்மையானவர் என்பதை உங்கள் மனம் விரைவாக உணர்ந்திருக்கும். இந்த காலத்தில் அந்த உள்ளுணர்வு மிகவும் வலுவாக செயல்பட போகிறது. நீங்கள் சந்திக்கும் ஒரு நபரை பார்த்த உடனேயே அவரின் முக்கியத்துவத்தை உங்கள் மனம் உணரத் தொடங்கும். சிலருக்கு இந்த சந்திப்பு வேலை வாய்ப்பை உருவாக்கும். சிலருக்கு தொழில், புதிய முதலீடு அல்லது கூட்டாண்மையை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். சிலருக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும். சிலருக்கு வாழ்க்கை துணை அல்லது எதிர்கால குடும்ப வாழ்க்கை தொடர்பான நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இதுவரை நீங்கள் பல கதவுகளை தட்டி இருக்கலாம். ஆனால் அந்த கதவுகள் திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இப்போது அந்த கதவுகளை திறக்க உதவும் சாவி போன்ற மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள். அதனால் இந்த நாட்களில் சந்திக்கும் ஒவ்வொரு புதிய நபரையும் மரியாதையுடன் அணுகுங்கள். சிறிய அறிமுகங்களையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. இந்த சந்திப்பு உடனடியாக பெரிய பலனை தராமல் இருக்கலாம். ஆனால் அதை விதைக்கப்படும் ஒரு விதையாக இருக்கும். அந்த விதையை எடுத்து சில வாரங்களில் அல்லது மாதங்களில் மிகப்பெரிய மரமாக வளரப்போகிறது. அதனால் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றும் வாய்ப்புகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களே, இறைவன் மனிதர்களின் மூலமாகவே பல ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். சில நேரங்களில் நாம் கேட்கும் உதவி பணமாக வராது, ஒரு நல்ல மனிதராக வரும்.
சில நேரங்களில் நாம் தேடும் அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பாக வராது, ஒரு அறிமுகமாக வரும். இந்த உண்மையை நீங்கள் இந்த காலத்தில் தெளிவாக உணரப் போகிறீர்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிய பதில்கள், நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு, நீங்கள் காத்திருந்த முன்னேற்றம், இவை அனைத்திற்கும் காரணமாக ஒரு மனிதர் அமையப் போகிறார். அந்த நபரின் வருகை உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த அதிர்ஷ்டமான சந்திப்பு உங்கள் எதிர்காலத்தின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது அந்த சந்திப்பு தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று நீங்கள் உணரப் போகிறீர்கள். இது மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 4வது அதிசயம். பகுதி 5, இறையருளால் நடைபெறப் போகும் ஆன்மீக அதிசயம். இனி வரக்கூடிய நாட்கள் நடைபெறப் போகும் 5வது அதிசயம் வேலை, குடும்பம் ஆகியவற்றை தாண்டி உங்கள் ஆன்மாவை தொடரப்போகும் ஒரு அரிய இறையருளாகும். மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் இருந்தாலும் மன நிம்மதி இல்லை என்றால் அவன் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் இறைவனின் அருள் கிடைக்கும் போது மனமும் அமைதியாகும், வாழ்க்கையும் சரியான பாதையில் செல்லத் தொடங்கும். கடந்த சில மாதங்களாக நீங்கள் பல விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு போராடி இருக்கிறீர்கள். வெளியில் யாரிடமும் சொல்லாமல் பல கவலைகளை சுமந்து வந்திருக்கிறீர்கள். இரவுகளில் தூக்கம் வராமல் தவித்திருக்கிறீர்கள். சில நாட்களில் எதிர்காலத்தை நினைத்து பயந்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது அந்த மனநிலை மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் மனதிற்குள் ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகிறது. காரணம் தெரியாமல் மனதில் ஒரு அமைதி உருவாகும். காரணம் இல்லாமல் நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் குறையத் தொடங்கும். இது சாதாரண மாற்றமல்ல, இது இறையருளின் அறிகுறியாகும். சில மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் கோவில் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த ஒரு ஆலய தரிசனம் கிடைக்கும். சிலருக்கு சிவன், முருகன், பெருமாள், அம்மன் அல்லது குலதெய்வம் தொடர்பான அருள் அனுபவம் கிடைக்கும். சிலர் கனவில் தெய்வீகமான காட்சிகளை காணலாம். சிலர் எதிர்பாராத விதமாக ஆன்மீக பாதையில் ஈர்க்கப்படலாம். குறிப்பாக மீனராசி என்பது இயற்கையாகவே ஆன்மீக உணர்வு அதிகம் கொண்ட ராசியாகும். மற்றவர்கள் கவனிக்காத சில விஷயங்களை உங்கள் மனம் உணரக்கூடிய சக்தி கொண்டது. இந்த காலத்தில் அந்த சக்தி இன்னும் அதிகரிக்கப் போகிறது. உங்கள் உள்ளுணர்வு மிகவும் தெளிவாக செயல்படும். என்ன முடிவு சரி, எந்த பாதை சரி என்பதை உங்கள் மனம் தெளிவாக உணரத் தொடங்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்கும் சில சம்பவங்கள் சாதாரணமாக தோன்றினாலும் அதற்கு பின்னால் இறைவனின் வழிகாட்டுதல் இருக்கும். ஒரு மனிதரின் வார்த்தை, ஒரு பாடல், ஒரு ஆலய மணி ஓசை, ஒரு தெய்வ படம், ஒரு பண வரவு, ஒரு திடீர் சந்திப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் மனதிற்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. பல நாட்களாக உங்களை துரத்திய மன அழுத்தம் குறையத் தொடங்கும். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வலுவடையும். அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியாக மாறப்போகிறது. ஏனெனில் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. பயம் இல்லாத இடத்தில் முன்னேற்றம் தானாக உருவாகும். சிலருக்கு இந்த காலத்தில் பிரார்த்தனைக்கு உடனடி பலன் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்திருந்த ஒரு வேண்டுதல் இறைவனின் திருவுருவத்தில் இடம்பெறப் போகிறது. அதற்கான அறிகுறிகளையும் நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். உங்கள் மனதில் எழும் சில எண்ணங்கள் பின்னர் உண்மையாக மாறும். மீனராசிக்காரர்களே, இறைவன் எப்போதும் அமைதியாகவே செயல்படுகிறார். பெரிய சத்தம் போடாமல் வாழ்க்கையை மாற்றுகிறார். அதுபோல இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் ஆன்மீக மாற்றம் வெளியில பெரியதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியதாக இருக்கும். அது உங்கள் சிந்தனையை மாற்றும், உங்கள் பார்வையை மாற்றும், உங்கள் வாழ்க்கை அணுகுமுறையே மாற்றும். இதுவரை நீங்கள் சந்தித்த சோதனைகளுக்கான காரணம் என்ன என்பதையும் பகிர்ந்து கொள்ள தொடங்குவீர்கள். பல கஷ்டங்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையாக்கவே வந்தன என்பதை உணரப்போகிறீர்கள். அந்த உணர்வு உங்கள் மனதில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக செயல்பட போகிறீர்கள். அந்த அருளின் தாக்கத்தால் உங்கள் மனம் தெளிவடையும், உங்கள் பாதை வெளிச்சமடையும், உங்கள் எதிர்காலம் பற்றிய குழப்பங்கள் விலகும். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் தெளிவாக தெரிய தொடங்கும். இந்த ஆன்மீக விழிப்புணர்வே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாக இருக்கும். ஏனெனில் பணமும் புகழும் ஒரு அளவிற்கு மட்டுமே மகிழ்ச்சியை தரும், ஆனால் இறைவன் தரும் பலனும் அதன் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இதுவே நடைபெறப் போகும் 5வது அதிசயம். பகுதி 6, புதிய வாய்ப்பின் கதவு திறக்கப் போகும் அதிசயம். மீனராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 4வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பின் கதவு திறக்கப்படுவதுதான். பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் திறமை இல்லாததல்ல, சரியான நேரத்தில் சரியான வாழ்க்கை கிடைக்காததான். ஆனால் இந்த நாட்களில் உங்களுக்காக நிதி ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறது.
கடந்த காலத்தில் நீங்கள் பல முயற்சிகளை செய்திருக்கிறீர்கள். சில முயற்சிகள் வெற்றி பெறாமல் போயிருக்கலாம், சில திட்டங்கள் பாதியிலே நின்றிருக்கலாம், சில கனவுகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். அதனால் ஒரு கட்டத்தில் இனி என்னால் முடியாது என்ற எண்ணம் கூட உங்கள் மனதில் தோன்றியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த எண்ணத்தை முற்றிலும் மாற்றும் காலம் தொடங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு துறையிலிருந்து ஒரு வாய்ப்பு வரலாம். சிலருக்கு வேலை மாற்றம் தொடர்பான தகவல் கிடைக்கலாம், சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கலாம், சிலருக்கு தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம், சிலருக்கு வெளிநாடு, வெளியூர் அல்லது புதிய இடம் தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். முக்கியமாக இதுவரை மூடியிருந்த கதவுகள் திறக்கத் தொடங்கும். நீங்கள் பலமுறை முயற்சி செய்து தோல்வி அடைந்த ஒரு விஷயம் திடீரென முன்னேறத் தொடங்கும். நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் கேட்ட உதவிக்கு சரியான மனிதர் கிடைப்பார். நீங்கள் தேடிய வாய்ப்பு உங்களை தேடி வரத் தொடங்கும். இந்த காலத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் உங்கள் சிந்தனையில் ஏற்பட போகிறது. இதுவரை நீங்கள் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்திருக்கலாம், ஆனால் இப்போது வாய்ப்புகளை பார்க்க தொடங்குவீர்கள். இதுதான் வெற்றிக்கான முதல் படி. வாழ்க்கை மாறுவதற்கு முன் மனிதனின் பார்வை மாறத் தொடங்கும். அந்த மாற்றம் இப்போது உங்களுக்குள் உருவாகப் போகிறது. சில மீனராசிக்காரர்களுக்கு திடீரென ஒரு புதிய யோசனை தோன்றலாம். அந்த யோசனை சாதாரணமாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் அது பெரிய வருமானத்திற்கோ பெரிய முன்னேற்றத்திற்கோ காரணமாக மாறும். அதனால் இந்த நாட்களில் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். அவற்றை எழுதி வையுங்கள், அவற்றை பற்றி சிந்தியுங்கள், அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கான தைரியமும் இந்த காலத்தில் கிடைக்கப் போகிறது. பல மாதங்களாக பயந்து தள்ளி போட்ட ஒரு முடிவை எடுக்கப் போகிறீர்கள். அந்த முடிவு தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உருவாக்கப் போகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாய்ப்பு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. சிலருக்கு பண வாய்ப்பாக வரும், சிலருக்கு கல்வி வாய்ப்பாக வரும், சிலருக்கு தொழில் வாய்ப்பாக வரும், சிலருக்கு திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கை தொடர்பான நல்ல வாய்ப்பாக வரும். ஆனால் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதன் பின்னால் ஒரு பெரிய முன்னேற்றத்தின் சக்தி இருக்கும். மீனராசிக்காரர்களே, இறைவன் ஒரு கதவை மூடும் போது இன்னொரு கதவை திறப்பார் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். கடந்த காலத்தில் உங்களுக்காக சில கதவுகள் மூடப்பட்டன. அந்த நேரத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் இப்போதுதான் அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் இருந்த காரணம் புரியப் போகிறது. ஏனெனில் உங்களுக்காக இன்னும் சிறந்த ஒரு வாய்ப்பை விதி தயாரித்து வைத்திருந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையும் வாய்ப்புகள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவற்றின் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு விதை சிறியதாக இருக்கும், ஆனால் அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறுமே. அதுபோல இந்த காலத்தில் கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு கூட உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறப்போகிறது. உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் விலகும். எந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற தெளிவு கிடைக்கும். நீங்கள் எடுக்க வேண்டிய அடுத்த படி என்ன என்பது புரியும். அந்த தெளிவே உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் இந்த புதிய வாய்ப்பின் கதவு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டதாக இருக்கும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்பின் பலன்கள் இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படத் தொடங்கும். விதி உங்களுக்காக ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் தைரியமாக இருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 6வது அதிசயம், பகுதி 7, விதியை மாற்றப் போகும் புது அதிசயம். மீனராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 7வது மற்றும் மிக முக்கியமான அதிசயத்தை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். இந்த காணொளியில் இதுவரை பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சந்திப்பு, ஆன்மீக அருள், புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். ஆனால் இவை அனைத்தையும் விட பெரிய ஒரு மாற்றம் இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகப் போகிறது. அது உங்கள் விதியின் திசையே மாற்றப் போகும் ஒரு திருப்புமுனை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில நாட்கள் மற்றும் சாதாரண நாட்களாக இருப்பதில்லை. பின்னாளில் திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லக்கூடிய காலங்கள் இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிப்பட்ட முக்கியமான நாட்களாக பதிவாக போகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே வந்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் வெற்றி அருகில் வந்தது போல தோன்றியது, ஆனால் கடைசி நேரத்தில் அது விலகி சென்றது. சில சமயங்களில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்த நேரத்தில் புதிய சோதனைகள் வந்தன. இதனால் உங்கள் மனதில் பல முறை ஏமாற்றமும் விரக்தியும் உருவானது. இருப்பினும் நீங்கள் முழுமையாக கைவிடவில்லை. உங்களுக்குள் எங்கும் ஒரு இடத்தில் இன்னும் நம்பிக்கை உயிருடன் இருந்தது. அந்த நம்பிக்கையான பலனை இப்போது பெறப்போகிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறும் ஒரு சம்பவம் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றும். அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு மனிதரை சந்திப்பதாக இருக்கலாம், ஒரு புதிய தகவலாக இருக்கலாம், ஒரு முடிவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய செயலாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம்தான் அடுத்த 6 மாதங்கள், ஒரு வருடம், சிலருக்கு பல வருடங்களின் பாதையை மாற்றப் போகிறது.
விதை ஒரே நாளில் மாறுவதில்லை, ஆனால் விதியை மாற்றும் நிகழ்வு ஒரு நாளில் நடக்கிறது. அந்த நிகழ்வுக்கான நேரம் தற்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சில விஷயங்களை பற்றிய உங்கள் பார்வை மாறியிருக்கிறது. சிலரை பற்றிய உங்கள் எண்ணங்கள் மாறியிருக்கின்றன. சில பழைய பழக்கங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற உணர்வு தோன்றியிருக்கிறது. இவை அனைத்தும் ஒரு புதிய அத்தியாயத்திற்கான முன்னோட்டங்களாகும். மீனராசிக்காரர்களே, இந்த காலத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணரப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை அடுத்து வெளிப்புற சூழ்நிலைகள் மட்டுமல்ல, சில நேரங்களில் உங்கள் பயம், உங்கள் தயக்கம், உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் குறைவு ஆகியவையும் காரணமாக இருந்திருக்கின்றன. ஆனால் இப்போது அந்த சங்கிலிகள் உடையப் போகின்றன. நீங்கள் உங்கள் சக்தியை உணரப் போகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு திறமையானவர் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை அறியப் போகிறீர்கள். உங்களுக்குள் பல ஆண்டுகளாக மறைந்து கிடந்த தைரியம் வெளிப்படப் போகிறது. உங்க மாற்றம் தான் உண்மையான அதிசயம். பணம் கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம், குடும்ப மகிழ்ச்சி கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம், நல்ல மனிதர்களை சந்திப்பது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான மதிப்பை உணர்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். பல மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களுக்கு பிறகு வாழ்க்கையை பற்றிய அணுகுமுறை மாறும். நீங்கள் இனி கடந்த கால தோல்விகளை நினைத்து வாழ மாட்டீர்கள். எதிர்கால வெற்றிகளை நோக்கி நடக்கத் தொடங்குவீர்கள். நீங்கள் இழந்ததை எண்ணி வருந்த மாட்டீர்கள். இனி பெறப்போகும் விஷயங்களை நோக்கி கவனம் செலுத்துவீர்கள். இறைவன் உங்களை இத்தனை நாள் காத்திருக்க வைத்திருக்கான காரணமும் புரிய தொடங்கும். சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக அமர்வதற்கு காரணம் அவை வந்த பிறகு நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய போகும் மாற்றங்களும் அப்படிப்பட்டவை. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கும் இந்த புதிய சக்தி, இந்த புதிய நம்பிக்கை, இந்த புதிய பாதை, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் விதியின் அடுத்த அத்தியாயத்தை உருவாக்கப் போகின்றன. அதனால் இனி வரக்கூடிய நாட்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை மதியுங்கள். உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை நம்புங்கள், உங்களை நம்புங்கள். ஏனெனில் மீனராசிக்காரர்களை நீங்க இந்த காத்திருந்த காலம் முடிவடைகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறக்கிறது. உங்கள் ஒரு புதிய திசையை நோக்கி விதி உங்களை நகரத் தொடங்குகிறது. இதுவரை நீங்கள் நடந்து வந்த பாதை ஒரு முன்னுரை மட்டுமே. இனி தொடங்க போகும் பாதையே உங்கள் உண்மையான பயணம். இந்த 7வது அதிசயம்தான் மற்ற 6 அதிசயங்களையும் ஒன்றாக இணைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது. மங்களம் பெருகட்டும். மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வம் பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், இறையருள் பெருகட்டும், வெற்றி பெருகட்டும். உங்கள் நல்ல காலம் இப்போது தொடங்குகிறது. மீனராசிக்காரர்களே, இந்த காணொளியை முடிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் உறுதியாக கூற விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்திருந்தாலும், எவ்வளவு காத்திருப்புகள் இருந்திருந்தாலும், இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. அந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடைபெறப் போகிறது என்று நான் உறுதியாக கூறுகிறேன். அது பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழிலால் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், திருமணம், குழந்தைகள், சொத்து அல்லது எதிர்கால முன்னேற்றம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அது இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தின் விதை விதைக்கப்பட போகிறது. அதனால் இந்த நாட்களை சாதாரணமாக கடந்து போக விடாதீர்கள். உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கவனியுங்கள். உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கவனியுங்கள். நீங்கள் சந்திக்கும் மனிதர்களை கவனியுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை கவனியுங்கள். ஏனெனில் இறைவன் பல நேரங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மிக சாதாரணமான நிகழ்வுகளின் மூலமாகவே வழங்குகிறார். இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொரு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருக வேண்டும், உங்கள் கையில் பணம் பெருக வேண்டும், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெருக வேண்டும், உங்கள் தொழிலிலும் விலையும் உயிரும் உயர வேண்டும், உங்கள் மனதில் நம்பிக்கை பெருக வேண்டும். இறைவனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த காணொளியை இங்கு வரை பார்த்திருக்கும் மீனராசிக்காரர்கள் அனைவரும் கீழே கருத்து பகுதியில் மங்களம் பெருகட்டும் என்று தவறாமல் பதிவு செய்யுங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்வல்களை உருவாக்கட்டும். இறைவனின் அருள் உங்கள் வீட்டிற்குள் நுழையட்டும். இனி வரக்கூடிய நாட்களை சாதாரணமாக கடந்து போக விடாதீர்கள். இந்த நாட்களில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் கவனமாக கவனியுங்கள். ஏனெனில் இந்த நாட்களில் தொடங்கும் ஒரு சிறிய மாற்றம் கூட உங்கள் எதிர்காலத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீட்டை பதிவு செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஜோதிட ரகசியங்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அரிய தகவல்களை தொடர்ந்து கொள்ள நமது சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறந்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களம் பெருகட்டும், செல்வம் பெருகட்டும், அதிர்ஷ்டம் பெருகட்டும், இறையருள் பெருகட்டும். மீனராசிக்காரர்களின் நல்ல காலம் இனி தொடங்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.